இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இசைக்குயில்னு பாராட்டப்பட்ட ஒரு முக்கியமான நபர். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க இசைக்குயில் ஜானகி அம்மா அவங்கள் தான். இவங்க 48,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா? நமக்கு ஒரு மொழி 2 மொழியே தக்கடா தக்கடான்னு தான் பேசுகிறோம். அடுத்த மொழி என்னடான்னு புரிய மாட்டுக்கு. ஆனால் ஜானகி அம்மா அவங்க நிறைய மொழியில் பாட்டு பாடியிருக்காங்க. நமக்கு இந்தியாவில் என்ன மொழி இருக்குன்னே நமக்கு சில மொழிகள் தெரியாது. அப்படிப்பட்ட மொழிகளில் பாடியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தமிழ் மொழியில் 20,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்காங்க ஜானகி அம்மா. தெலுங்கில் 10,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. கன்னடத்தில் 5,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. மலையாளத்தில் 6,000லேருந்து 7,000 பாட்டு வரைக்கும் பாடியிருக்கிறதா டேட்டா சொல்லுது. ஹிந்தியில் 100 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. ஒடியா மொழியில் 15 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. பெங்காலியில் ஒரு சில பாடு டேட்டா கரெக்டாக இல்லை. மராத்திய மொழியில் 20 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. குஜராத்தி மொழியில் சில பாடல்கள், பஞ்சாபி மொழியில் சில பாடல்கள், துளு மொழியில் சில பாடல்கள் பாடியிருக்காங்க. உருது மொழியிலையும் சில பாடல்கள் பாடியிருக்காங்க. கொங்கணி அப்படின்ற மொழியிலையும் சில பாட்டு, அசாமி என்ற மொழியிலையும் சில பாட்டு பாடியிருக்காங்க. சிந்தி என்ற மொழியிலையும் சில பாட்டு பாடியிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் சில பாட்டு. இதெல்லாம் தாண்டி கண்டம் தாண்டி பாடியிருக்காங்க பாருங்கள். சிங்கள மொழியில் பாட்டு பாடியிருக்காங்க. ஜப்பானிய மொழியில் பாட்டு பாடியிருக்காங்க. அரபு மொழியில் பாட்டு பாடியிருக்காங்க. ஜெர்மனி மொழியில் பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு அந்த இசை மேலே அந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததுனால தெரியாத மொழிகளிலையும் அந்த மொழியில் உள்ளவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த மொழியில் பாட்டு பாடியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இசை ஆர்வம் இருந்திருக்கு. 20 மொழிகளில் 50,000 பாட்டுகள் பாடுறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி கிடையாது, இன்னும் பல ஆண்டுகள் கழிச்சும் இவங்களோட புகழ் நிற்கும் அப்படின்னா இவங்க அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஜானகி அம்மா ஒரு சான்று. அவங்க இனிமையான குரல் எப்போவுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். சில பாடல்களில் இவங்களே எழுதி இவங்களே இசையமைத்துலாம் பாடியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க.